Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We greet you all once again in the blessed name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நாங்கள் ஒருமுறையும் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். We will once again go back to our text, Matthew's Gospel, chapter 22, verse 29. மறுபடியுமாக நம்முடைய அடிப்படை வசனமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமாக. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். Jesus answered and said unto them, He do err, not knowing the scriptures nor the power of God. And supporting verses, Romans 6 chapter verse 4. அதற்கு உதவி செய்யும் வசனமாகிய ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. And Hosea 7th chapter verses 8 and 9. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளிந்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். Ephraim, he had mixed himself among the people. Ephraim is a cake not turned. Strangers have devoured his strength, and he knoweth it not. Hey, grey hairs are here and there upon him, yet he knoweth not. And 1 Peter 2nd chapter verse 24. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Who his own self bare our sins in his own body on the tree, that we, being dead to sins, should live unto righteousness, but whose stripes he were healed. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our main theme in these 4 days will be the word of God and the power of God. இந்த 4 நாட்களின் நம்முடைய மைய தியான பகுதி என்னவென்றால் தேவனுடைய வேத வாக்கியங்களும் அந்த வாக்கியத்தில் நிறைந்த வல்லமையும். Many trust or know the scripture, but they don't understand the power in the scripture. அநேகர் வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த வேத வாக்கியத்திற்கு பின்பாக மறைந்திருக்கும் அந்த வல்லமையை அறியாதிருக்கிறார்கள். And there are others who had experienced the marvelous power of the Lord, but they don't have the deeper knowledge of the word of God. ஆனால் மற்ற கூட்டத்தாரோ தேவனுடைய அந்த அற்புதமான வல்லமையை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வேத வாக்கியத்தில் மறைந்திருக்கிற அந்த ஆழமான சத்தியத்தை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். So in Christian life you need the scripture and you need the power of God. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுக்கு வேத வாக்கியமும் அவசியம், அதே நேரத்தில் தேவனுடைய வல்லமையும் அவசியமாயிருக்கிறது. Today we find 3 questions before us. இன்றைக்கு நமக்கு முன்பாக 3 கேள்விகள் வைக்கப்படுகிறது. What is the secret of a victorious life? ஜெய ஜீவியத்தின் ரகசியம் என்ன? And what is the secret of spiritual strength? ஆவிக்குரிய பலத்தின் ரகசியம் என்ன? And what is the secret of health or health in your body? உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற அந்த ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன? 3 questions. 3 கேள்விகள். One is about victorious life. ஒன்று ஜெய ஜீவியத்தை குறித்து. The other is about the strength in your spiritual life. இரண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உனக்குண்டாயிருக்கிற அந்த பலன். Third, the healing or the health of your body. மூன்றாவது சுகமாக்குதல் அல்லது சுகம் ஆரோக்கியம். Generally we can approach this question on the physical level or literal level. நீங்கள் பொதுவாக இந்த கேள்விகளை மாம்சீகமாக எழுத்துக்குரிய பிரகாரமாகவும் அணுகலாம். But today we are going to face not on the literal and the physical level.
இன்றைக்கு நாங்கள் இந்த காரியங்களை சரீர பிரகாரமாக எழுத்துக்குரிய பிரகாரமாக காண போகிறதில்லை. We are going to face it in the spiritual level. இதை நாம் ஆவிக்குரிய தரத்திலேயே பார்க்க போகிறோம். Yesterday, since yesterday I was a little meditating and finding out, Lord, what is the secret of the victorious life? நேற்று முதற்கொண்டு என்னுடைய மனதிற்குள் ஒரு எண்ணம் சூழ்ந்து சுற்றிக் கொண்டே இருந்தது. ஆண்டவரே, ஜெய ஜீவியம் என்றால் என்ன? We talk about victorious life, we think about it, we talk, we preach and we give studies on it. நாங்கள் ஜெய ஜீவியத்தை குறித்து அநேக முறை யோசித்து படித்து தேவனுடைய வேதத்திலிருந்து அநேக முறை நாங்கள் பிரசங்கித்தும் இருக்கிறோம். But actually are we able to live that victorious life? ஆனால் உண்மையான கேள்வி அல்லது நிஜமான கேள்வி என்னவென்றால், நம்மால் ஜெய ஜீவியம் செய்ய முடிகிறதா? Now this is almost the 5th month of this year. இந்த வருடத்தின் இப்பொழுது 5வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். You just take an analysis of your life from the 1st of this year. இந்த வருடத்தின் முதலாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே என்றால், how many can sincerely say, yes, I have lived a continual overcoming life? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், ஆம், இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் தொடர்ச்சியாக ஜெய ஜீவியம் செய்து வருகிறேன் என்று சொல்லி? You may be overcoming, have a victorious life in one aspect, but you will be failing in the other aspect. ஒரு பகுதியிலே உங்களுக்கு ஜெய ஜீவியம் உண்டாயிருக்கலாம், ஆனால் மற்ற பகுதியிலோ நீங்கள் தோற்று போயிருக்கலாம். Most of us are unable to have a overcoming in your prayer life. அநேகருக்கு ஜெப ஜீவியத்தில் ஒரு ஜெய ஜீவியம் காணப்படுகிறதில்லை. Early days they used to have a overcoming or a kind of real prayer life. ஆதி நாட்களிலே அநேகருக்கு ஜெப ஜீவியத்தின் மேல் ஒரு ஜெய ஜீவியம் உண்டாயிருந்தது. They asked American pastor how much time he spends in prayer. ஒரு முறை ஜனங்கள் போய் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிற அந்த பாஸ்டரிடத்திலே, பாஸ்டர் அவர்களே, எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபத்திலே உங்களுடைய நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். Oh, I pray 22 minutes. அவர் என்ன சொன்னார்? 22 நிமிடம் மாத்திரமே நான் ஜெபித்தாலும். They asked a Japanese pastor. உடனடியாக அவர்கள் ஜப்பானிய பாஸ்டரிடத்தில் அந்த கேள்வியை கேட்டார்கள். I pray for 44 minutes. அவர் சொன்னார், 44 நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். They asked a South Korean pastor. அவர்கள் தென்கொரிய தேசத்தில் உண்டாயிருக்கிற அந்த பாஸ்டரிடத்திலே போய் இதே கேள்வியை கேட்டார்கள். I pray 80 minutes. அப்பொழுது அவர் சொன்னார், நான் 80 நிமிடம் ஜெபிக்கிறேன். They asked a Chinese pastor. உடனடியாக சீனா தேசத்து பாஸ்டரிடத்திலே போய் கேட்டார்கள். I pray 1 hour and 25 minutes. அவர் சொன்னார், நான் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்கிறேன். How you are able to pray 1 hour and 25 minutes? எப்படி உங்களால் 1 மணி நேரம் 25 நிமிடம் ஜெபிக்க முடிகிறது? And he said, you have got a church. உங்களுக்கு ஒரு சபை உண்டு என்று சொல்கிறீர்கள். You have got a Bible. உங்களுக்கு ஒரு வேதமும் உண்டாயிருக்கிறது. You have got pastors, you have got a system to support you. உங்களுடைய அந்த வேலையில் உதவி செய்யும்படியாக உங்களுக்கு வேதமும் பாஸ்டர்மார்களும் அங்கே ஒரு ஒழுங்கும் இருக்கிறது. You have got an organization. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றதான ஒரு அமைப்பும் இருக்கிறது. But we don't have anything. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. We can't have a Bible printed openly. எங்களுக்கு வெளிப்பிரகாரமாக வேதத்தை நாங்கள் அச்சடித்து காண்பிக்க முடியாது. This answer was given about 40 years back. இந்த பதிலானது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பாஸ்டரால் கொடுக்கப்பட்டது. Now we have got more liberty in China, but early days there was not liberty. இந்த நாட்களிலே நமக்கு சீனாவில் நன்றாக ஊழியம் செய்ய அந்த விடுதலை உண்டு, ஆனால் அந்த நாட்களிலோ அப்படி சுதந்திரம் கிடையாது. So the Chinese pastor told me, we don't have anything, so we have to go unto God. ஆகையினாலே இப்பொழுது சீனா பாஸ்டர் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஆகையினாலே எல்லாவற்றிற்கும் நாங்கள் தேவனிடத்தில் தான் செல்ல வேண்டும். You are organized and well organized, and according to the organization you go. நீங்கள் நன்றாக அமைப்பு பெற்றதான அமைப்பாய் இருக்கிறீர்கள், அதன்படி நீங்கள் போகிறீர்கள். But we don't have an organization. எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த அமைப்பும் கிடையாது. We wait for the direction of the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியின் அந்த நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. So to wait for the direction of the Holy Spirit, we have to spend much time in prayer. பரிசுத்த ஆவியின் நடத்திப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் அதிக நேரம் ஜெபத்திலே செலவிட வேண்டியதாக இருக்கிறது. And that was the secret of this
CPM fellowship or TPM fellowship. அதுதான் இந்த சிபிஎம் ஐக்கியத்தின் அல்லது இந்த டிபிஎம் ஐக்கியத்தின் ரகசியமாய் இருக்கிறது. Early days, every believer must pray 3 hours. ஆதி நாட்களில் உண்டாயிருக்கிற கட்டளை என்னவென்றால் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். Whether young or old, 3 hours. If they don't pray, if they come to the faith home, nobody will talk to them. அவர்கள் சிறியவராயிருந்தாலும் சரி, வயதில் முதிர்ந்தவராயிருந்தாலும் சரி, 3 மணி நேரம் ஜெபிக்காமல் விசுவாச வீட்டிற்கு வருவார்களே ஆகில் ஒருவரும் அவரோடு கூட பேச மாட்டார்கள். The first question the pastor will ask, how many hours you prayed today? அங்கிருக்கிறதான சபை போதகர் கேட்கிற முதல் கேள்வி, எவ்வளவு நேரம் இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தீர்கள்? Sometimes I used to say 2 hours. சில நேரங்களில் நான் அவருக்கு 2 மணி நேரம் என்று பதில் சொல்லுவேன். Go take the mat and pray for 1 hour and come. உடனடியாக அவர் சொல்வார், பாய் எடுத்து கொண்டு போ, 1 மணி நேரம் ஜெபித்து விட்டு பின்பாக வா என்று சொல்லுவார். That time hardly I was 19 or 20 years old. அப்பொழுது எனக்கு 19 அல்லது 20 வயதுதான் இருக்கும். And I have just come from CSI Anglican Church Fellowship. நான் பாரம்பரிய சபையில் இருந்த அந்த CSI ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து அப்பொழுதுதான் நான் இங்கே வந்திருக்கிறேன். How to pray 3 hours? எப்படி நான் 3 மணி நேரம் ஜெபிக்க முடியும்? But they trained up 3 hours prayer. ஆனால் அவர்களோ 3 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த பயிற்சியை தந்தார்கள். Every servant of God must pray 6 hours. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனும் 6 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். A senior pastor will be seated with us. எங்களோடு கூட அந்த மூத்த பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். He will pray. அவரும் ஜெபிப்பார். We will also join in prayer. அவரோடு கூட நாங்களும் சேர்ந்து ஜெபிப்போம். Without 6 hours prayer, they will not allow us to do any spiritual work. 6 மணி நேரம் ஜெபமில்லாத பட்சத்தில் எங்களை எந்த ஆவிக்குரிய வேலையும் அவர்கள் செய்ய விட மாட்டார்கள். But today, ஆனால் இன்றைக்கோ, you may say, I have overcome so many things. நான் अनेक காரியங்களில் ஜெயித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். But how about prayer life? என்றாலுமோ ஜெப ஜீவியத்தின் நிலவரம் என்ன? Just for 1 minute, close your eyes. 1 நிமிடம் எல்லாருடைய கண்களை மூடுங்கள். Lord, I may not be overcoming in many things, Lord. ஆண்டவரே, अनेक காரியங்களில் எனக்கு ஜெயமில்லாமல் இருக்கலாம். And in prayer life, I am completely fallen. ஜெப ஜீவியத்திலே நான் முற்றுமாய் விழுந்து போனேன். At least 1 hour if I could pray, what a blessing it would be. நான் 1 மணி நேரமாகிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கும். I used to pray, Lord, but now I have lost it, Lord. ஆண்டவரே, நான் अनेक மணி நேரம் முன்பாக ஜெபிப்பேன், ஆனால் இப்பொழுதோ அதை நான் இழந்து போனேன். But today in thy presence, இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே I rededicate myself. நான் என்னை மறுபடியுமாக என்னை ஒப்படைக்கிறேன். Lord, I want to build up my prayer life. ஆண்டவரே, என்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். When you sincerely open your heart and make a dedication, நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய இதயத்தை திறந்து ஒரு பிரதிஷ்டை செய்வீர்களே ஆகில், from today onwards you will have a special spirit of prayer. இன்று முதற்கொண்டு உனக்குள்ளே விசேஷித்த ஜெப ஆவி உண்டாயிருக்கும். Because overcoming life depends upon prayer life. ஜெய ஜீவியமானது ஜெப ஜீவியத்தை சார்ந்தே இருக்கிறது. So I asked the Lord, what is the definition of the overcoming life? அப்பொழுது நான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, ஜெய ஜீவியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். He gave only one sentence. அப்பொழுது தேவன் எனக்கு ஒரே ஒரு வாக்கியம் மாத்திரமே தந்தார். If you are crucified with me, நீ என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதுண்டானால், died with me, என்னோடு கூட நீ மரித்ததுண்டானால், buried with me, என்னோடு கூட நீ அடக்கம் பண்ணப்பட்டதுண்டானால், then you will be rising with resurrection with me. நீ என்னோடு கூட உயிர் தெழுவாய். It includes the whole message. இதுதான் முழு தூதையும் அடங்கிய வாக்கியமாய் இருக்கிறது. Crucified with the Lord, தேவனோடு கூட சிலுவையில் அறையப்படுதல், died with the Lord, தேவனோடு கூட மரிப்பது, buried with the Lord, தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது, risen with the Lord, தேவனோடு கூட எழுந்திருப்பது. Actually, many of us are not really crucified. நிஜமாகவே உண்மையாக சொன்ன போனால் நம்மில் அநேகர் சரியாக தேவனோடு கூட சிலுவையில் அறையப்படவில்லை. We have repented.
நாம் மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம். We have taken baptism. நாம் தண்ணீர் ஞான ஸ்நானமும் எடுத்திருக்கிறோம். We have received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். We are serving the Lord. தேவனுக்கு நாம் ஊழியமும் செய்கிறோம். But how much we are really crucified with the Lord? ஆனால் தேவனோடு கூட நாம் எவ்வளவாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். Our eyes, our tongue, our ears, our mouth, our body members are they really crucified? நம்முடைய கண்கள், நம்முடைய வாய், நம்முடைய நாக்கு, நம்முடைய காது, நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களும் உண்மையாகவே தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது இருக்கிறதா? Today, if you really enter into that dedication with the Lord, இன்றைக்கு நீ உண்மையாகவே அந்த பிரதிஷ்டையிலே தேவனோடு கூட சேருவாயாகில், my humble request is not to make notes of the Bible today and go away, but enjoy the real victorious life in your life. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், ஒரு நோட்டு புத்தகத்திலே சொல்கிற வேத பாடத்தை எல்லாம் குறித்து கொண்டு போவது மாத்திரமல்ல, தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலே ஜெய ஜீவியத்தை அனுபவிப்பதே. There was a famous healer. ஒரு விசேஷ சுகமாக்குகிறவர் இருந்தார். But whenever he comes to the kitchen, எப்பொழுதெல்லாம் அவர் சமையல் அறைக்கு வருவாரோ, he gets to get angry and throw the plates away. அவருக்கு கோபம் வந்துவிடும். உடனடியாக தட்டுகளை தூக்கி எறிவார். His wife used to wonder, he is a great healer, but he has no really victory over anger. ஆனால் அவருடைய மனைவி ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள், இவருக்கு நன்றாக அற்புத சுகமளிக்கிற காரியம் இருக்கிறது என்றாலுமோ தன்னுடைய கோப சுபாவத்தில் இவருக்கு ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. In his church there was a boy. அவருடைய சபையிலே ஒரு பையன் இருந்தான். He had a red hair. அவனுக்கு சிவந்த மயிர் உண்டாயிருந்தது. Very ferocious boy. அவன் மிகவும் கோபப்படுகிறவன். Nobody could control him. யாராலும் அவனை அடக்க முடியாது. He was attending a revival meeting like this. இதை போன்ற ஒரு எழுப்புதல் கூட்டத்தை அவனும் பங்கு பெற்றான். There the Lord touched him. அங்கே ஆண்டவர் அவனை தொட்டார். He became like a little lamb. அவன் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல மாறினான். Daily he used to come to this pastor's house. ஒவ்வொரு நாளும் அவன் இந்த பாஸ்டருடைய வீட்டிற்கு வருவான். Pastor doubted whether he comes with a good intention or not. பாஸ்டருக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது, இவன் நல்ல நோக்கத்தோடு கூட தான் இங்க வருகிறானா இல்லையா? But later he found out really he was a changed boy. பின்பாக அவர் கண்டுபிடித்தார், இந்த பையன் உண்மையாகவே மாறின ஒரு பையனாய் இருக்கிறான். He went to the presence of God. அவன் தெய்வ சமூகத்திற்கு போனான். Lord, I am your servant, I am a healer. ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் சுகமாக்குகிறேன். But I have no victory over anger. என்றாலுமோ கோபத்தின் மேல் எனக்கு ஜெயம் இல்லை. But this boy, ஆனால் இந்த சிறிய பையனுக்கோ, he was a ferocious fellow, he is chained like a little lamb. அவன் சட்டென்று கோபப்படுகிற அவ்வளவு கோபப்படுகிறவன், ஆனால் அவன் இப்பொழுதோ ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல மாறிவிட்டானே. Then the Lord told, அப்பொழுது தேவன் அவரிடத்தில் சொன்னார், you are not really sanctified. நீ உண்மையாகவே சுத்திகரிக்கப்படவில்லை. You are serving me, நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய், but you are not sanctified. என்றாலுமோ நீ இன்னும் சரியாக சுத்திகரிக்கப்படவில்லை. There's a sanctification by my blood. என்னுடைய இரத்தத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டு. He humbled himself. அவர் தம்மை தாழ்த்தினார். He accepted. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். A great change came into him. அந்த பாஸ்டருக்குள் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. His wife wrote in her testimony, அவருடைய மனைவி தன்னுடைய சாட்சியில் இவ்வாறு எழுதினார்கள், I do not know what happened to my husband. என்னுடைய புருஷனுக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. A marvelous change has happened. ஒரு ஆச்சரியமான ஒரு மாறுதல் மாற்றம் உண்டானது. Dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, that same thing God can do to you. அதே காரியத்தை தேவன் உனக்கும் செய்ய முடியும். In the world they use precepts or rules and regulations to live an overcoming life. இந்த உலகத்திலே சில சட்ட திட்டங்களை நியமங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஜெய ஜீவியம் செய்யும்படியாக. But we don't give you precepts or rules or regulations. நாங்கள் அப்படிப்பட்டதான நியமங்களையோ கட்டளைகளையோ பிரமாணங்களையோ உங்களுக்கு தருகிறதில்லை. But we give you the promises from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறோம். Kindly read 2 Peter 1st chapter. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து verses 3 to 6. 3 முதல் 6 வசனம் முடிய 3 and 4 only. 3ஆம் 4ஆம் வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும்
காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதுமன்றி இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. According as his divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that called us to glory and virtue, whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. So we don't give you precepts or rules and regulations. ஆகையினாலே நாங்கள் உங்களுக்கு நியமங்களையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்தலும் தருகிறதில்லை. But we present you the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையே நாங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். And through these promises இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக you can escape the corruption through lust. இச்சைக்கு உண்டான அந்த கேட்டிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக The more you meditate and claim the promises, நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ faith will increase in your life. உங்களுடைய ஜீவியத்தில் விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கும். So by faith you can overcome. விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். So it's not precepts or rules and regulations, but promises and faith. இது நியமங்களோ சட்டங்களோ கட்டளைகளோ பிரமாணங்களோ அல்ல, மாறாக வாக்குத்தத்தங்களும் விசுவாசத்தினாலே. That is why we bring you the subject scripture and the power of God. ஆகையினால் தான் உங்களுக்கு மைய பகுதியான அந்த பொருளை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தேவனுடைய வேத வாக்கியங்களும் தேவனுடைய வல்லமையும். The more you hold on to the promises, the more you get the power to live that life. எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு வல்லமை உண்டாகும். When you look at the history of the children of Israel, நீங்கள் இஸ்ரவேலுடைய அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they were literally in the land of Egypt as slaves. அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். And God delivered them from the literal slavery and brought them out. அவர்களை அந்த எழுத்துக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். How? எப்படி? Read Exodus 12 chapter 13th verse. இப்பொழுது வாசியுங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். And the blood shall be to you for a token upon the houses where ye are, and when I see the blood I will pass over you, and the plague shall not be upon you to destroy you when I smite the land of Egypt. On the day when the angel of death was passing through the land of Egypt, அந்த மரண தூதனானவன் அந்த நாளில் எகிப்திலே கடந்து செல்லும் பொழுது God had told them to sprinkle the blood on the doorposts. தேவன் அவர்களிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருந்தார், இரத்தத்தை வாசற்காலில் நீங்கள் தெளித்திருக்க So வேண்டும். when the angel of death passed, he looked at the doorpost, he didn't see anything of who were living in that house, what type of people, he didn't see anything. அந்த தூதன் அப்படி கடந்து செல்லும் பொழுது அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று அவன் ஒன்றையும் பார்க்கிறதில்லை. He only saw the blood. அவன் அந்த இரத்தத்தை மாத்திரமே பார்த்தான். Blood, he passed away. இரத்தத்தை பார்த்த மாத்திரத்தில் அவன் கடந்து போனான். There was a deliverance. அப்பொழுது ஒரு விடுதலை உண்டானது. That night they were delivered. அந்த ராத்திரியிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். So there is a deliverance in the blood of Jesus Christ. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஒரு விடுதலை உண்டு. In the early days when you go to a CPM or TPM faith home, ஆதி நாட்களிலே நீங்கள் டிபிஎம் அல்லது சிபிஎம் விசுவாச வீடுகளுக்கு போனால் you will hear two words from the servants of God. தேவனுடைய ஊழியர்களின் வாயிலிருந்து நீங்கள் இரண்டு வார்த்தைகளை மாத்திரம் கேட்பீர்கள். One is praise the Lord. முதல் வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Every time they'll say praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எப்பொழுதுமே அவர்கள் சொல்கிற காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the second word is the blood of Jesus. அவர்கள் சொல்கிற அந்த இரண்டாவது பதமானது இயேசுவின் இரத்தம். I couldn't understand what the meaning of blood of Jesus. இயேசுவின் இரத்தம் என்றால் என்ன என்று எனக்கு புரியாமல் இருந்தது. But I began to hear it. Every time they will say praise the Lord or the blood of Jesus. அதை நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுது போனாலும் அவர்கள் சொல்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் இரத்தம். Today I don't know how many can hear the word praise the Lord. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் போன மாத்திரத்தில் அவர்கள் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. That is the main word that we have. அதுதான் நமக்குண்டா இருக்கிற முக்கிய வார்த்தையாய் இருக்கிறது. Suppose you have a feast, pandi, and all are seated. ஒருவேளை உதாரணமாக நீங்கள் எல்லாரும் ஒரு விருந்து பந்தி உங்களுக்கு உண்டாயிருந்தால், the rice is served, அங்கே சாதம் பங்கிடப்படுகிறது. You are waiting for sambar. நீங்கள் இப்பொழுது சாம்பாருக்காக காத்திருக்கிறீர்கள். You are asking the kitchen, bring a sambar. நீங்கள் உடனடியாக சமையலறையிலிருந்து சாம்பார் கொண்டு வா என்று சொல்லுகிறீர்கள். Praise the Lord. உடனடியாக கேட்கப்படுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். No word, no sambar. That word will not come. சாம்பார் இல்லை என்ற வார்த்தையே வராது. அதற்கு மாறாக praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை தான் நீங்கள் கேட்பீர்கள். Every time praise the Lord, praise the Lord. எல்லா முறையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தான் சொல்வார்கள். But how many houses, how many children of God can hear the voice today? ஆனால் இன்றைக்கு எத்தனை வீடுகளில் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள்? The second word is the blood of Jesus. அந்த இரண்டாவது பதமாகிய இயேசுவின் இரத்தம். One of our believer was going through a burning gut. எங்களுடைய விசுவாசிகளில் ஒருவர் எரிகிறதான அந்த காடுக்குள்ளாய் போய் கொண்டிருந்தார். சுடுகாடுக்குள்ளாய் போய் கொண்டிருந்தார். There were so many fiery devils came around him. அதை சுற்றி இருக்கிற அநேக அக்னிமயமான அந்த பொல்லாத பிசாசுகள் வந்தன. And he did not know what to do. அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. He took a stick. உடனடியாக ஒரு கம்பு எடுத்தார். He made a big circle. உடனடியாக ஒரு பெரிய ஒரு வட்டத்தை அவர் தரையிலே போட்டார். In that midst of the circle he wrote in Tamil, இயேசுவின் இரத்தம். அந்த வட்டத்தின் நடுவிலே அவர் தமிழிலே இவ்வாறு எழுதினார், இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி. Right throughout the devils were standing. ஆனால் இப்பொழுது அவரை சுற்றிலும் அங்கே பிசாசுகள் நின்று கொண்டிருந்தன. They were telling, அவைகள் சொன்னன, உள்ளே இருக்கிறது மண் பாண்டம், வெளியே இருக்கிறது ராஜ முத்திரை. What is inside is the clay and the pot, but what is outside is the seal of the king. உள்ளே இருக்கிறது மண் பாண்டம். What is inside is only a clay or the pot. வெளியே இருக்கிறதோ ராஜ முத்திரை. What is outside girding around is the seal of the Dear king. child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, wherever you go, எங்கே நீ போனாலும், when the blood of Jesus is there, there is a protection for you. எங்கே இயேசுவின் இரத்தம் இருக்கிறதோ அதிலே உங்களுக்கு பாதுகாவல் இருக்கிறது. No devil, ஒரு பிசாசும், no sickness, ஒரு வியாதி இல்லை, no accident, ஒரு விபத்தும் இல்லை, nothing that will come near you. ஒன்றும் உங்களை அணுகாது. You are covered by the blood of Jesus. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்க சூழப்பட்டிருக்கிறீர்கள். On that night they were delivered by the blood of the lamb. அந்த ராத்திரியிலே அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டார்கள். Even though they were delivered and journeying towards Canaan, அவர்கள் விடுவிக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தாலும், Pharaoh with all his army he was pursuing. பார்வோனும் அவனுடைய சேனையும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. Spiritually you have got two important truths in that. அதிலே ஆவிக்குரிய வர்ணமாக இரண்டு சத்தியங்கள் உண்டு. One is by the blood of Jesus Christ you are delivered from the life of sin. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவமுள்ள அந்த ஜீவியத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். But yet there is a pursuing, a sin that nature is following you. என்றாலுமோ அந்த பாவமானது, அந்த பாவ சுபாவமானது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. You are delivered from the works of sin but not from the nature of sin. நீங்கள் பாவ கிரியைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றாலுமோ பாவ சுபாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? I used to go to cinema 3 or 4 times a day. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 சினிமாக்களை நான் பார்ப்பேன். After I was converted, நான் மாறின பின்பு I stopped going. நான் அப்படி சினிமா பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். But whenever I hear a cinema song or anything, ஆனால் எப்பொழுதெல்லாம் ஒரு சினிமா பாட்டை என்னுடைய காதில் வந்து விடும் பொழுது, then there will be
I will be singing that. நான் என்னை அறியாமலே அதை நான் சேர்ந்து பாடிக்கொண்டிருப்பேன். And I used to do the tap dance. I used to do a tap dance. நான் அந்த பாட்டுக்கு ஏற்ற வண்ணமாக ஒரு நடனமும் ஆடிக்கொண்டிருப்பேன். I was saved. நான் ரட்சிக்கப்பட்டாயிற்று. But this was there all the time. ஆனால் இந்த காரியம் எனக்குள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. But the day when I took water baptism, ஆனால் இன்றைக்கு நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தேனோ, that day that was removed. அந்த நாளில் அந்த சுவாபம் எடுக்கப்பட்டது. So dear child of God, ஆகையினால் தேவனுடைய பிள்ளையே, that's a deliverance by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. But there is something else you have to go through to be delivered from the nature of sin. ஆனால் பாவ சுவாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் வேறு ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும். So when the children of Israel came to the Red Sea, இஸ்ரவேலர்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்தின் அண்டையில் வந்த பொழுது, God did a miracle. தேவன் அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். He divided the Red Sea அங்கே அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து and made the children of Israel to go through it. இஸ்ரவேலரை அதனூடாய் போகச் செய்தார். And in the same place, Pharaoh and his chariots, they tried to enter in. அதே வழியாக பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவர்களுக்கு பின்பாக போகும்படி முயற்சித்தார்கள். They entered but they could not. They were overthrown. அவர்கள் உள்ளே வந்த பொழுது சமுத்திரத்தினாலே தூக்கி எறியப்பட்டார்கள். It's one of the greatest miracles. அது அதே அற்புதங்களில் மிகவும் பெரிய அற்புதமாய் இருக்கிறது. The whole Bible is full of miracles. வேதம் முழுவதுமாகவே அற்புதங்களினால் நிறைந்திருக்கிறது. You remove the miracles from the Bible, you won't find any book called Bible. நீங்கள் அற்புதத்தை வேதத்திலிருந்து எடுத்து விட்டால் எந்த புத்தகத்தையோ வேதத்தையோ உங்களால் காண முடியாது. Today many Christian preachers, they don't believe in the miracles of the Lord. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவ போதகர்கள் தேவனுடைய அந்த அற்புதங்களை விசுவாசிக்கிறதில்லை. Now this miracle is very significant because of 2 or 3 points. இரண்டு அல்லது மூன்று காரியங்களினாலே இந்த அற்புதங்கள் மிகவும் விசேஷமானவைகள், முக்கியமானவைகள். They say that this miracle happened 6 days after the Paurnami. அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அற்புதமானது பௌர்ணமி முடிந்து 6 நாட்கள் கழித்தே நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். It was a day night full of darkness. அது இரவும் பகலுமாய் இருந்தாலும் இருளால் சூழப்பட்டிருந்தது. Unless and until God himself gives a light and guided, they could have never crossed it. தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாய் அங்கு இல்லாத பட்சத்தில் இஸ்ரவேலரால் அந்த சிவந்த சமுத்திரத்தை ஒரு காலம் கடந்திருக்க முடியாது. So in the darkest night the Lord became the light. அந்த மிக இருள் சூழ்ந்ததான அந்த இரவிலே தேவனே அவர்களுக்கு வெளிச்சமானார். And water became the 2 walls on either side. இப்பொழுது தண்ணீரானது அவர்களுக்கு 2 பக்கமும் மதில்களாய் சுவராய் இருந்தது. And third, they were able to walk through a dry bed. மூன்றாவது அற்புதம், அவர்கள் கடந்து சென்றார்களே அந்த சிவந்த சமுத்திரத்தின் பாதையானது அவர்களுக்கு மிகவும் வெட்டாந்தரையாய் இருந்தது. Some years back we had a convention or a like this evening meeting at Palayamkottai. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான ஒரு மாலை கூட்டம் எங்களுக்கு கன்வென்ஷனில் பாளையங்கோட்டில் உண்டாயிருந்தது. It was an open ground. அது திறந்த மைதானம். And by 4 o'clock in the evening heavy rain. 4 மணி மாலை அளவிலே மிகவும் பலத்த மழை பெய்தது. In Palayamkottai Faith Home itself, all the water was flowing like real small streams like that. பாளையங்கோட்டை விசுவாச வீட்டில் தானே தண்ணீரானது நீரூற்றுகளைப் போல நன்றாக உள்ளே வந்து விட்டது. And by 6 o'clock we have to start the meeting. 6 மணிக்கு மாலையில் நாங்கள் கூட்டம் ஆரம்பிக்க வேண்டியதாயிருந்தது. How to spread the mats on a wet ground. இப்பொழுது நினைந்த இந்த தரையிலே எப்படி நாங்கள் பாய் விரிக்க முடியும்? And there was a servant of God with others, they were praying. அங்கே தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் மற்றவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். He prayed, Lord, on the day when thou took the children of Israel. ஆண்டவரே, இஸ்ரவேலின் பிள்ளைகளை நீர் அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்த பொழுது, Thou you divided the Red Sea and made the sea a dry bed. நீர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தரையை நீர் அவர்களுக்கு வெட்டாந்தரையாய் ஆக்கினீர் அல்லவோ? Do the same miracle to this today. அதே அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்வீராக. God answered the prayer.
தேவன் ஜெபத்தை கேட்டார். When I went for the evening meeting, the ground was dried and we were able to spread the mat. நான் மாலை கூட்டத்திற்கு போன பொழுது அந்த தரை வெட்டாந்திரையாய் உலர்ந்துற்று பாய்களை விரித்திருந்தார்கள். Hallelujah! Hallelujah! The same Lord is in our midst tonight. அதே ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இன்று இரவு இங்கே இருக்கிறார். In your life you may be going through the darkest path. உன்னுடைய ஜீவியத்தில் மிகவும் மிகவும் இருள் சூழ்ந்ததான அந்த பாதையினூடாய் நீ போய்க் கொண்டிருக்கலாம். You may be looking at the Red Sea, you may be looking back at the pursuing army of the Pharaoh. நீ முன்பாக சிவந்த சமுத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கலாம், பின்பாக உனக்கு பின்பாக பார்வோனும் அவனுடைய சேனையும் தொடர்ந்து வருகிறதையும் நீ கண்டு கொண்டிருக்கலாம். Sometimes you may cry, why Lord, why thou hast brought us to this condition? அந்த நேரங்களில் இப்படியாக அழுது, ஆண்டவரே ஏன் என்னை இப்படிப்பட்ட நிலவரத்திற்கு கொண்டு வந்தீர் என்று நீ புலம்பவும் செய்யலாம். Thou hast delivered me from the land of Egypt, but why thou brought me to this occasion? ஆண்டவரே நீர் என்னை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தீர், ஆனால் இப்பொழுதோ ஏன் என்னை இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறீர்? Children of Israel also cried. இஸ்ரவேலின் பிள்ளைகளும் அவ்வாறே அழுதார்கள். Moses told, மோசே எழுந்து, stand still. மோசே எழுந்து அப்படியே நின்றான். He told the people to stand still. அவன் ஜனங்களை பார்த்து சொன்னது, எல்லாரும் அப்படியே நில்லுங்கள். You will see the salvation of the Lord. தேவனுடைய இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். Then God told, அப்பொழுது தேவன் சொன்னார், why are you crying? ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? Tell the people to go forward. ஜனங்களை பார்த்து முன்பாக போகும்படி சொல்வாயாக. How to go forward? எப்படி முன்பாக செல்ல முடியும்? There's a sea before, how to go forward? முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிறதே, எப்படி நாங்கள் முன்னாக செல்வது? Moses told it. மோசே சொன்னான், That is the spirit of faith. அதுதான் விசுவாசத்தின் ஆவி. It's not ordinary faith. அது ஒரு சாதாரண விசுவாசம் அல்ல, It's a spirit of faith. அது விசுவாசத்தின் ஆவியாய் இருக்கிறது. Before that he saw only the sea, but he says go forward. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்றாலும் மோசே சொன்னது, நீங்கள் இப்பொழுது முன்பாக கடந்து செல்லுங்கள். During the Second World War, இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் காலத்தில் England lost all the battles. இங்கிலாந்து தேசம் எல்லா யுத்தங்களிலும் தோற்றுக்கொண்டே வந்தன. Finally Hitler was about to invade England. கடைசியாக இப்பொழுது ஹிட்லர் இங்கிலாந்து தேசத்தை கைப்பற்றும் அந்த வேளை வந்தது. According to the report, they had only 6 planes to defend the whole England. செய்தியின் படி நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இங்கிலாந்து முழுவதையும் பாதுகாக்க இங்கிலாந்துக்கு இப்பொழுது இருக்கிறது 6 விமானங்கள் மாத்திரமே. With 6 planes, how can he face the Hitler and his army? எப்படி 6 விமானத்தை வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய ஹிட்லரையும் அவனுடைய சேனையையும் எதிர்ப்பது? Churchill stood up. இப்பொழுது சர்ச்சில் எழுந்து நின்றார். He spoke the words of encouragement. அவர் எல்லாரையும் தைரியமூட்டும் வார்த்தையை பேசினார். He showed the sign, V sign. அவர் வி என்கிறதான அந்த அடையாள குறியை இப்படி காட்டினார். In the midst of a crisis, in the midst of a danger, you must be able to speak words of faith. உன்னுடைய பிரச்சனைகளின், போராட்டங்களின், ஆபத்தின் மத்தியிலே நீ விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசக்கூடியவராய் இருக்க வேண்டும். One of our pastors was very sick due to diabetes in Bombay. பாம்பே இருக்கிறதான பாம்பே இடத்திலே எங்களுடைய பாஸ்டர்மார்களில் ஒருவர் நீரிழிவு நோயினால் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். He was almost at the point of death. அவர் மரணத்தின் அந்த கூர்மைக்கு வந்துவிட்டார். Pastor Freddy came. அப்பொழுது பாஸ்டர் ஃப்ரெடி வந்தார்கள். I said, man, why are you lying down? ஏன் இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறாய்? Get up, you have got a great ministry. எழுந்திரி, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது. They all thought, what? He is about to die. He says, get up, you have got a great ministry. நான் நினைத்தேன், இந்த பாஸ்டரோ மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். அவரை பார்த்து வந்த பாஸ்டர் சொல்கிறார், எழுந்திரி, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கிறது என்று சொல்கிறார். God honored that faith. தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார். That pastor was healed. அந்த பாஸ்டர் உடனடியாக சுகமானார். He went to France. அதற்கு பின்பாக அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு போனார். He went to Rome. அதற்கு பின்பாக ரோம நாட்டிற்கு போனார். He conducted great revivals. அநேக அற்புதங்கள், எழுப்புதல் கூட்டங்களை அவர் செய்தார். After about 9 or 10 years, he came back to India and died. அதற்கு 9 அல்லது 10 ஆண்டுகளுக்கு பின்பாகவே அவர் இந்திய தேசத்திற்கு திரும்பி வந்து இங்கே அவர் மரித்தார். Today,
இன்றைக்கு whatever type of condition that you may be facing in your life, உன்னுடைய ஜீவிதத்தில் எப்படிப்பட்டதான சூழ்நிலையை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் சரி, Lord is saying go forward. தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ முன்பாக கடந்து போ. Don't look at the enemy. நீ சத்துருவை பார்க்க வேண்டாம். God is beholding and he will do a miracle in your life. தேவன் உனக்கு முன்பாக போய்க் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவியத்தில் உனக்கு அற்புதத்தை செய்வார். Now this crossing of the Red Sea, இந்த சிவந்த சமுத்திரத்தை கடப்பதுதான், it's a type of water baptism. அதுதான் தண்ணீர் ஞானஸ்நானத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. Read 1 Corinthians 10 chapter verse 2. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். And were all baptized into Moses in the cloud and in the sea. I mean, they were all baptized. Once again, read it in English, please. And were all baptized unto Moses in the cloud and in the sea. Now, in every Eastern religion, கிழக்கித்திய எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆகில், when a person wants to join a guru, அந்த குருவிலே ஒரு மனிதன் சேர வேண்டுமானால், if he want to become a disciple of that particular guru, அந்த விசேஷமான அந்த குருவுக்கு சீஷனாக வேண்டுமானால், he must take baptism. அவன் ஸ்நானம் எடுக்க வேண்டும். So that word baptism is in almost in Eastern religions. இந்த ஞான ஸ்நானங்களானது எல்லா கிழக்கித்திய மதங்களிலுமே அந்த பதம் இருக்கிறது. So in the same way, அதே நாளில் when the children of Israel crossed the Red Sea and crossed it the other way, இஸ்ரவேலின் பிள்ளைகள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து மறு கரைக்கு வந்த பொழுது, they were baptized unto Moses. அவர்கள் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். Or that crossing of the Red Sea made them the disciples of Moses. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால், அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்தபடியினாலே அவர்கள் எல்லாரும் மோசேக்கு சீஷர்களாக மாறினார்கள். But now, ஆனால் இப்பொழுதோ, when you take the correct and the true waters of baptism, நீங்கள் சரியான சத்தியமுள்ள ஒரு ஞான ஸ்நானத்தை எடுக்கும் பொழுது, you become the disciple of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் சீஷனாய் மாறுகிறீர்கள். So this baptism alone will give you that experience which I told you at the beginning. நான் தொடக்கத்தில் சொன்னேனே, அந்த அனுபவத்தை இந்த ஞான ஸ்நானம் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். Crucified, சிலுவையில் அறைதல், died, மரித்தல், buried, அடக்கம் பண்ணப்படுதல், risen with Christ. கிறிஸ்துவோடு கூட எழுந்திருத்தல். So this experience, if you have to experience in your spiritual life, இந்த அனுபவங்களை நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனுபவிக்க வேண்டும். remember we are not calling you to join our church. எங்களுடைய சபைக்கு நாங்கள் உங்களை ஆள் சேர்க்க வரவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Remove the thought from your mind. அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்து போடுங்கள். We are presenting the truth that you may get ready for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும்படி ஆயத்தப்படுத்துவதற்காகவே நாங்கள் சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறோம். You know the Bible to an extent, உங்களுக்கு வேதத்தை ஓரளவுக்கு தெரியும், but you are unable to understand the mysteries hidden in the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. The more you understand the scripture, the more you will experience the power of God. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க முடியும். Before you experience the death with the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரணத்தை அனுபவிக்கும் முன்பாக, you must be crucified with Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். Read Galatians 5th chapter verse 24. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். And they that are Christ have crucified the flesh with the affections and lust. When you take a real turn from your life, நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு சரியான திருப்புதல் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், you take the step of being crucified with Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற அந்த படியை நீங்கள் எடுத்து வைப்பீர்கள். By that you accept I was a sinner and I want to turn away from my sinful life. அதிலிருந்து நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிற காரியம்,
நான் ஒரு காலத்தில் பாவியாயிருந்தேன், இப்பொழுது அந்த பாவ ஜீவியத்திலிருந்து என்னை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். Read 1 John 1st chapter. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9th verse. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. And Proverbs 28 verse 13. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். He that covereth his sins shall not prosper, but whoso confesseth and forsaketh them shall have mercy. Now when you take a step to follow the Lord, நீங்கள் தேவனை பின்பற்றும்படி ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது the first is repentance. முதலாவது காரியம் மனம் திரும்புதல். I am a sinner. நான் ஒரு பாவி. As I told you yesterday, நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்ன வண்ணமாக, as the pianist, she got angry because the pastor told that she also must be converted. அந்த பியானோ வாசிக்கிற அந்த சகோதரியை பார்த்து அவள் பாவி என்று சொன்ன மாத்திரத்தில் முதல் அவள் கோபப்பட்டு பின்பாக அவள் தன்னை மாற்றிக் கொண்டாள். She humbled herself. அவள் தன்னை தாழ்த்தினாள். She wrote a beautiful English song. அவள் ஒரு மிகவும் அழகான ஒரு ஆங்கில பாடலை இயற்றினாள். Just as I am, without one plea, but thy blood was shed for me, and thy bids me come to thee, O Lamb of God, I come. She came to the Lord. அவள் கடைசியாக தேவனிடத்தில் வந்தாள். Today, இன்றைக்கு whoever you may be, wherever you are, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ யாராய் இருந்தாலும் சரி, you really understand that your sins have crucified the Lord. உன்னுடைய பாவங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது என்பதை நீ விளங்கிக் கொண்டால், come to the Lord as you are. நீ இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்தில் வா. The Lord is calling you. தேவன் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். Tonight you can receive the forgiveness of sin. இன்று ராத்திரியிலே நீ பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். If you want to real forgiveness of sin, பாவ மன்னிப்பு யாருக்கெல்லாம் தேவையோ, you must confess your sin. உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். When I attended this Pentecostal meeting, நான் இந்த பெந்தேகோஸ்து கூட்டங்களுக்கு பங்கு பெற்ற பொழுது, I stood up and said, I am a sinner. நான் எழுந்து நின்று இப்படியாய் அறிக்கையிட்டேன், நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன். Then the pastor told, அப்பொழுது உடனடியாக பாஸ்டர் சொன்னார், நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான், நீ எந்த மதவான பாவின்னு சொல்லப்பான்னார். He told us we are all sinners, but you must say what kind of a sinner you are. அதுதான் எனக்கு சொல்ற கஷ்டமா இருக்கு. It was very difficult for me. நான் எந்த விதமான பாவம் செய்தேன்னு அறிக்கையிடுறது கஷ்டமா இருக்கு. It was very difficult for me to say what kind of sins I have committed. அந்த அறிக்கையிடாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Without the confession they will not accept me. இப்ப அநேகர் ஞானஸ்நானம் பெற்ற ஒருமையான சரியான அறிக்கை இடுகிறதே இல்லை. Many today when they are taking water baptism, they do not make true confessions. அந்த அறிக்கையிடாதனால எந்த காரியத்தை அறிக்கையிடலையோ அந்த காரியம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. Because they are not able to confess the true confession at that time, what they have not confessed, those things are still following behind them. In Leviticus 1st chapter 4th verse, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Leviticus 1st chapter 4th verse, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, And he shall put his hand upon the head of the burnt offering, and it shall be accepted for him to make atonement for him. he must put his hand upon the goat or a lamb. அவன் அந்த ஆட்டிலோ அந்த ஆட்டுக்குட்டியின் மேலேயோ தன்னுடைய கையை நீட்ட வேண்டும்.
putting his hand means transferring his sins upon the lamb. அதன் மேல் கையை வைத்து என்று சொன்னால் தன்னுடைய பாவங்களை தன்னிலிருந்து எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே மாற்றிக் கொள்வது. You and I were sinners in the sight of God. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் பாவிகளாயிருந்தோம். Our sins were transferred on Jesus Christ. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் மாற்றப்பட்டது. He took your sin and my sin. அவர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். He took it and he died for the sake of your sin and my sin. அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவுமே அவர் மரித்தார். So if the blood has to wash, confession is very essential. அவருடைய பாவம் உங்களை கழுவ வேண்டுமானால் அறிக்கையானது மிகவும் தேவையான காரியமாயிருக்கிறது. So children of God, examine your life. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். There is a continual battle in any aspect of your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலே காரியத்திலே உனக்கும் அந்த காரியத்தில் இன்னும் தொடர்ச்சியாக போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறதா? Remember, there is somewhere you are not confessed, you have hidden something. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள், நீ எங்கேயோ மறைத்து வைத்தாயே, அந்த காரியத்தை இன்னும் நீ சரியாக அறிக்கை செய்யவில்லை. Open confession, real confession brings you deliverance. திறந்த அறிக்கை, நிஜமான அறிக்கை விடுதலையை கொண்டு வருகிறது. In Luke's Gospel 19th chapter verse 8. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சகையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். And Zacchaeus stood and said unto the Lord, Behold, Lord, the half of my goods I give to the poor, and if I have taken anything from any man by false accusation, I restore him fourfold. Repentance, மனம் திரும்புதல், reconciliation, ஒப்புரவாகுதல், restitution. அதை மறுபடியுமாக அமைத்துக் கொள்ளுதல். When you repent in the presence of God, நீ தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது, you must reconcile with everybody with whom you got angry or some trouble with. யாரோடு கூடவாவது உனக்கு கோபப்பட்டிருந்தாலும் பிரச்சனை உண்டாயிருந்தாலும் அவர்கள் எல்லாரோடு கூட நீ ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். And you must restitute also. மறுபடியுமாக நீ அவர்களோடு கூட நீ உன்னை ஒருமுகமும் செய்து கொள்ள வேண்டும். In the North India, there was once a servant of God. வட இந்தியாவில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். Before his conversion, he used to go to the railway station without buying any platform. அவருடைய அந்த மனம் திரும்புதலுக்கு முன்பாக அவர் எந்த வண்டி ஏற பிளாட்ஃபார்முக்கு போனாலும் ரயிலுக்கு அவர் பயணச்சீட்டு வாங்கவே மாட்டார். He will go and see many of his friends come and receive, but he will never buy platform ticket. அவர் தங்களுடைய நண்பர்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் தங்களுடைய நண்பரை போய் வளைத்து கொண்டு வருவார். ஆனால் அந்த பிளாட்ஃபாரத்திற்கு உண்டான அந்த டிக்கெட்டை அவர் வாங்கவே மாட்டார். But after conversion, ஆனால் மாறின பின்பு he said that was also a wrong thing. அவர் சொன்னார், நான் செய்த இந்த காரியமும் தவறானது என்று சொன்னார். He went to the station master. அவர் உடனடியாக அந்த ரயில் நிலைய அதிகாரியிடத்தில் போய், Sir, I am a Christian. ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். Many years I used to come to the railway station without buying platform. அநேக முறை நான் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்காமலே வந்திருக்கிறேன். I want to restitute it. நான் அதை எப்படியாகிலும் திரும்ப செலுத்த விரும்புகிறேன். The station master told, there is no other provision. You can buy that amount of tickets and tear it away. நீ பழைய காலத்திற்கு திரும்பி போய் அப்படி செய்ய முடியாது. அதற்கு பதிலாக எத்தனை முறை வந்தாயோ அத்தனை டிக்கெட்டுகளை வாங்கி தூக்கி போட்டுவிடு. He bought the tickets worth about whatever according to the calculation. அவர் போட்ட கணக்கின்படி அதற்கேற்ற வண்ணமாக அவர் இப்பொழுது டிக்கெட்டை எடுத்தார். And he tore it away. அதை கிழித்து தூர எறிந்தார். So repentance is not an easy process. ஆகையினாலே மனம் திரும்புதல் என்பது ஒரு மிகவும் சுலபமான காரியம் அல்ல. Today they just lift up their hands, I am saved. இன்றைக்கு உடனடியாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று கைகளை தூக்கி விடுகிறார்கள். Afterwards their life there is no real repentance, real reconciliation, real restitution. ஆனால் அதற்கு
அதற்கு பின்பாகவோ அவர்களுக்குள்ள ஒரு உண்மையான நிஜமான மனம் திரும்புதல் காணப்படுகிறதில்லை, உண்மையான அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் காணப்படுகிறதில்லை, உண்மையான அந்த திரும்ப செலுத்துகிறதும் அவர்களுக்குள் காணப்படுகிறதில்லை. Before you die with the Lord, you must be crucified with the Lord. ஆகையினாலே நீ தேவனோடு கூட மரிப்பதற்கு முன்பதாக நீ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். When you are dead, then you will be buried. நீ மரித்தால் மாத்திரமே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். As long as you are not dead, it is not advisable to bury you. ஆகையினாலே நீ மரிக்காதிருக்கும் காலம் வரைக்கும் உன்னை அடக்கம் செய்யாமல் இருப்பதே நலமாயிருக்கும். One pastor was about to give baptism to a brother. ஒரு பாஸ்டர் அவர்கள் ஒரு சகோதரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் அந்த தருணத்திற்கு வந்து விட்டார். That time he lifted up his right hand. உடனடியாக அவர் தன்னுடைய வலது கரத்தை அந்த சகோதரன் தூக்கி விட்டார். The pastor, why are you lifting up your right hand? இப்பொழுது பாஸ்டர் இடத்தில் கேட்டார், ஏன் என்னுடைய வலது கரத்தை தூக்கி விடுகிறீர்கள்? Pastor, one person hit me. பாஸ்டர் அவர்களே, என்னை ஒரு நபர் கொலை. Now if I go through the baptism, என்னை ஒரு மனிதர் கொலை செய்ய முயற்சித்தார். ஆகையினாலே இப்பொழுது நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பேனே ஆகில், now he hit me. அவர் என்னை அடித்தார். So if I take water baptism now, நான் இப்பொழுது தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் my hand will go under the water. என்னுடைய கரமும் இந்த தண்ணீருக்குள் போய்விடும். So I cannot hit that man. அந்த மனிதனை என்னால் திருப்பி அடிக்க முடியாது. So I want that hand to be above the water. ஆகையினாலே தண்ணீருக்கு வெளியவே என்னுடைய கையை நான் வைத்துக் கொள்கிறேன். No, that is not. இல்லை, அது அல்ல. Everything must go under the water. எல்லாமுமே தண்ணீருக்குள் போக வேண்டும். Once one sister was taking baptism. ஒருமுறை ஒரு சகோதரி ஸ்நானம் எடுக்க வந்தார்கள். She was covering her ear. அவள் தங்களுடைய காதை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். We did not know why she was covering the ear. ஏன் தன்னுடைய காதை மாத்திரம் மறைத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. Later we understood. பின்பாக நாங்கள் புரிந்து கொண்டோம். They had jewels there. அவர்களுக்கு அங்கே நகை ஆபரணம் இருந்தது. No, don't do that. அதை நீங்கள் செய்ய வேண்டாம். When you enter in the water baptism, நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது let your whole body share the death of Jesus Christ. உங்களுடைய முழு சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே பங்கு கொள்வதாக. When you really share the death of Jesus Christ, நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு கொள்வீர்களே ஆகில், and share the burial of the Lord, தேவனுடைய அந்த அடக்கத்திலே பங்கு கொள்வீர்களாகில், according to Romans 6 chapter verse 5. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி 6 chapter verse 5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. When you share the very death of Jesus Christ, நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் அதே மரணத்தை நீங்கள் பங்கு கொண்டால், you will be sharing the resurrection of Jesus Christ. அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். In that baptism, அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தில் there are 4 important points are there. 4 முக்கிய காரியங்கள் உண்டு. According to Mark's Gospel 16 chapter 16-12, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, he that believeth and is baptized shall be saved. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான். So one must come to the age where he can believe. ஆகையினாலே விசுவாசிக்க கூடிய அந்த வயதுக்கு ஒருவன் வர வேண்டும். Second, the word baptism itself means immersed into. இரண்டாவது, ஞான ஸ்நானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே மூழ்குதல் என்றுதான். So the real baptism is by immersion. உண்மையான ஞானஸ்நானம் என்னவென்றால் மூழ்குதலே. Third, மூன்றாவதாக, according to Matthew's Gospel 28 chapter 19th verse, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, this baptism must be given in the name of the Father, the Son and the Holy Ghost. இந்த ஞானஸ்நானமானது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுக்கப்பட வேண்டும். And the fourth and most important point, நான்காவது மிகவும் முக்கியமான காரியம், the one who baptizes you must be a servant of God, anointed with the Holy Spirit. உங்களுக்கு யார் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய ஊழியராய் இருக்க வேண்டும். Years ago we were going to Ceylon. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இலங்கைக்கு போய் கொண்டிருந்தோம்.
I and Pastor Ernest were traveling. நானும் பாஸ்டர் எர்னஸ்ட் அவர்களும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். There was a deputy collector from Pune, he was also with us. எங்களோடு கூட சக பிரயாணியாகிய பூனாவில் இருந்து ஒரு உதவி கலெக்டர் அவர்களும் பிரயாணம் செய்தார்கள். Our papers were clear. எங்களுடைய பேப்பர்கள் எல்லாம் சரியாக இருந்தது. But he had no objection certificate from the income tax department. ஆனால் அவரோ வருமான வரி அலுவலகத்தில் இருந்து இவர் போவதற்கு தடை இல்லை என்கிறதான அந்த சான்றிதழை அவர் பெறாமல் இருந்தார். He told the authorities, அவர் அந்த அதிகாரிகளை பார்த்து சொன்னார், I am the deputy collector in Pune. நான் பூனாவில் இருக்கிறதான அந்த அதிகாரத்திலே உதவி கலெக்டராக இருக்கிறேன். They will send the certificate, permit me to board the train today. அவர்கள் பின்பாக இந்த சான்றிதழை அனுப்புவார்கள், இன்றைக்கு என்னை ரயில் ஏற அனுமதியுங்கள் என்று சொன்னார். Because that day, those days we had to go by train and then go by boat to Ceylon. அந்த நாட்களில் நாங்கள் ரயிலில் தான் பிரயாணம் செய்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு போய் அங்கிருந்து படகின் மூலமாக நாங்கள் இலங்கைக்கு போக வேண்டும். Do you know what did the authorities say? அதிகாரிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? You may be deputy collector in India. நீ எங்கே ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு பெரிய உயர்ந்த கலெக்டராக இருக்கலாம். But our government does not accept it. ஆனால் எங்களுடைய அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. Our government wants you to produce the certificate, then only you can board the train. எங்களுடைய அரசாங்கம் அந்த தடையில்லை என்றதான சான்றிதழை நீ கொடுத்தால் மாத்திரமே ரயிலில் ஏற அனுமதிக்கும். If that be so with the earthly government, பூமியின்குள்ள இந்த அரசாங்கமே இப்படி செய்யுமானால் what about the heavenly government? பரலோக அரசாங்கத்தை குறித்தது என்ன? So dear brother, dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, obedience of the water baptism is an essential thing to enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. There are three important scriptures. மூன்று முக்கிய வேத வாக்கியங்கள் உண்டு. One is 1 Peter 3rd chapter verse 21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 வசனம். அதற்கு ஒப்படையான ஞானஸ்நானமானது மாம்சாளுக்கு நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. The like figure whereunto even baptism that also now saves, not putting away of the filth of the flesh, but the answer of a good conscience toward God by the resurrection of Jesus Christ. Yesterday we saw, according to Hebrews 9 chapter verse 22 and verse 14. நேற்றுக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14 22 வசனத்தின்படி, without the shedding of the blood you won't get the remission of sins. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. And the blood gives your conscience free from the guilt. இரத்தமானது உங்களுடைய மனசாட்சியை சுத்தமாக பாதுகாக்கிறது. How do you know? How can we say that we have got a real good conscience in your heart? உன்னுடைய இதயத்தில் உண்மையான நல்ல மனசாட்சி இருக்கிறது என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும்? When you obey in waters of baptism, தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, there you give an answer. Yes, I have got a good conscience. அங்கே நீ ஒரு பதிலை பெற்றுக் கொள்கிறாய். உன்னால் சொல்ல முடிகிறது, ஆம், எனக்கு நல்ல மனசாட்சி கிடைத்தது. In Galatians 3rd chapter verse 27, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. For as many of you as have been baptized into Christ have put on Christ. one of our believers was a superintendent engineer in Arunachal Pradesh. அருணாச்சல பிரதேசத்தில் எங்களுடைய விசுவாசிகளில் ஒருவர் அங்கு பொறியியல் வல்லுநராக வேலை செய்து கொண்டிருந்தார். More than 30 years he served. அங்கே 30 ஆண்டுகள் அவர் ஏறக்குறைய வேலை செய்து கொண்டிருந்தார். And he retired. பின்பு ஓய்வு பெற்றார். When he retired, அவர் ஓய்வு பெற்ற பொழுது his Nepali car driver told him, அவருக்கு வண்டி ஓட்டிக் கொண்டிருந்ததான அந்த நேபாளிய தேசத்து கார் ஓட்டுநர், he said, sir, I want to become a Christian. அவர் அவரை பார்த்து சொன்னார், ஐயா, நான் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற விரும்புகிறேன். Then he said, I never told you about Christ. நான் கிறிஸ்துவை குறித்து உனக்கு சொன்னதே இல்லையே. According to the earlier rule, you can't carry even a New Testament to Arunachal Pradesh. நீங்கள் ஆதி காலத்திலே அந்த சட்டத்தை பார்ப்பீர்களே ஆகில் புதிய ஏற்பாட்டை கூட நீங்கள் அருணாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. No Bible, no Christian book will be allowed to go inside Arunachal Pradesh. அந்த அருணாச்சல பிரதேசத்திற்குள்ளாய் எந்த வேதமும் எந்த சுவிசேஷமும் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது.
So he told, I never told you about Christ. இப்பொழுது இந்த விசுவாசி அந்த ஓட்டுநரை பார்த்து சொன்னார், நான் ஒரு நாளும் உனக்கு கிறிஸ்துவை பற்றி சொன்னதே இல்லையே. You know what was the answer the driver gave? அந்த ஓட்டுநர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Sir, you didn't talk to me. ஐயா, நீங்கள் என்னிடத்தில் கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் பேசவில்லை. But I saw Jesus Christ in your life. ஆனால் உங்களுடைய ஜீவியத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறேன். Just for one moment. ஒரு நிமிடம் Examine your life. உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். How many can say, I saw Jesus in this brother, in this sister? எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்ல முடியும், இந்த சகோதரனுக்குள் நான் இயேசுவை பார்க்கிறேன், இந்த சகோதரிக்குள் நான் இயேசுவை பார்க்கிறேன் என்று? Examine your life. உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். Lord, let me reflect thy very character, Lord. ஆண்டவரே, உம்முடைய அதே சுபாவத்தை என்னுடைய ஜீவியத்தில் நான் வெளிப்படுத்தட்டும். Remember, we are the only people who can reflect, we can reveal Christ to others. கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரே கூட்டமாகிய ஜனம் நாம் மாத்திரமே என்பதை நினைவில் வைத்துக் Don't கொள்ளுங்கள். be proud that you have taken baptism and you are in a Pentecostal church. நீ ஒரு தண்ணி ஞானஸ்நானம் எடுத்து விட்டாய், பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறாய் என்பதை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. Are you revealing Christ to other people? மற்றவர்களுக்கு உன்னுடைய ஜீவியத்தின் மூலமாக கிறிஸ்துவை நீ வெளிப்படுத்துகிறாயா? At your home, உன்னுடைய வீட்டிலே, at your office, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே, in your college, உன்னுடைய கல்லூரியிலே, in your church, உன்னுடைய சபையிலே, in your business center, உன்னுடைய தொழில் செய்யும் அந்த இடத்திலே, wherever you go, are you able to reflect Christ in your life? எங்கே நீ சென்றாலும் அங்கே எல்லாம் கிறிஸ்துவை உன்னுடைய ஜீவியத்தில் உன்னால் பிரதிபலிக்க முடிகிறதா? That is true Christian life. அதுவே உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். And third, we have meditated already, Romans 6 chapter 4th verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஏற்கனவே நாம் தியானித்த வசனம். Through baptism you enter in the victorious life. ஞானஸ்நானத்தின் மூலமாகவே நாம் ஜெய ஜீவியத்திற்குள் பிரவேசிக்கிறோம். So the answer to the question, what is the secret of victorious life? இப்பொழுது ஜெய ஜீவியத்தின் பின்பாக மறைந்திருக்கிற அந்த ரகசியம் என்ன என்கிற கேள்விக்கு கிடைக்கிறதான பதிலானது, The answer is simple. அந்த பதில் மிகவும் சுலபமாயிருக்கிறது. Crucified, சிலுவையில் அறையப்படுதல், died, மரித்தல், buried, அடக்கம் பண்ணப்படுதல், risen with Christ. கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதல். As you are seated here, நீ உட்கார்ந்திருக்கிற அந்த வண்ணமாகவே how many want to be crucified with Christ, died with Christ, buried with Christ and risen with Christ? எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் சிலுவையிலே மரிக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ விரும்புகிறீர்கள்? If you have that sincere desire, put up your right hand and say hallelujah. உண்மையான அந்த வாஞ்சை உன்னுடைய இதயத்தில் இருக்குமானால் உன்னுடைய வலது கரத்தை ஆமோதிக்கும் வண்ணமாக உயர்த்தி நீ ஒரு அல்லேலூயா சொல்லுவாயாக. இயேசுவை போல வீரன் என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவை போல ஜீவிப்பேனா, இயேசுவை போல ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. Hallelujah. ஹல்லேலூயா. You are able to join with Jesus. That is the answer for your question. உன்னுடைய கேள்விக்கு நீ இயேசுவோடு கூட சேர முடிகிறது, அதுதான் பதிலாயிருக்கிறது. If you want to stand alone, you cannot live that victorious. நீ தனிமையாக அப்படியே நின்று விடுவாய் என்றால் உன்னால் ஜெய ஜீவியத்தை செய்ய முடியாது. Look at the monk or look at the rishis and sages in the jungle. நீங்கள் காடுகளில் வசிக்கிறதான புத்த பிட்சுக்களையோ அல்லது அந்த புத்த சிசுமார்களையோ நீங்கள் பாருங்கள். They live a strict disciplinary life. அவர்கள் மிகவும் ஒரு கட்டுப்பாடுள்ள ஒழுக்கமான ஜீவியத்தை செய்கிறார்கள். But they cannot stand with Christ. ஆனால் என்றாலுமோ அவர்களோ இயேசுவோடு கூட நிற்கிறதில்லை. But today you and I,
ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் We have got the privilege to be crucified with Christ, to die with Christ, to be buried with Christ and risen with Christ. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படும் அந்த பாக்கியமும், கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அந்த பாக்கியமும், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அந்த பாக்கியமும், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். So that is the greatest privilege. அதுதான் நமக்கு கிடைத்த மிகவும் சிறந்த ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. The second question is, what is the secret of your spiritual strength? இரண்டாவது கேள்வி, உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தின் பின்பாக மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? Read Hosea 7th chapter 8 and 9. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. அவனோ அதை அறியாதிருக்கிறான். Ephraim, he had mixed himself among the people. Ephraim is a cake not turned. Strangers have devoured his strength, and he knoweth it not. Hey, grey hairs are here and there upon him, yet he knoweth not. What is the secret of your spiritual strength? உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தின் ரகசியம் என்ன? Ephraim was mixed with the people. எப்பிராயிம் ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான். In Numbers 23rd chapter verse 9 we read. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். For from the top of the rocks I see him, and from the hills I behold him. Lo, the people shall dwell alone, and shall not be reckoned among the nations. In the same chapter we read verse 22. அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. God brought them out of Egypt. He had as it were the strength of an unicorn. The secret of the strength of the children of Israel was they lived a separate life. இஸ்ரவேலர்களுக்கு அங்கே மறைந்திருந்த அந்த பலத்தின் ரகசியம் என்னவென்று கேட்டால், அவர்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை செய்தபடியினாலே. But the moment they lost a separated life, they lost the strength. அவர்கள் எப்பொழுது வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்தார்களோ அப்பொழுதே அவர்கள் அந்த வல்லமையை பலத்தை இழந்தார்கள். Read 1 Kings 11th chapter. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் verses 1 to 3. 1 முதல் 3 வசனம் முடிய. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலவான். But King Solomon loved many strange women, together with the daughter of Pharaoh, women of the Moabites, Ammonites, Edomites, Sidonians, and Hittites, of the nations concerning which the Lord said unto the children of Israel, He shall not go into them, neither shall they come in unto you, for surely they will turn away your heart after their gods. Solomon clave unto these in love, and he had 700 wives. Solomon was a great king. சாலமோன் ஒரு மகா ராஜாவாய் இருந்தான். He received wisdom and riches. அவன் தேவனிடத்திலிருந்து ஐஸ்வரியங்களையும் ஞானத்தையும் பெற்றவன். He built a great temple for God. தேவனுக்கு அவன் பெரிய ஆலயத்தை கட்டினவன். But he disobeyed God in this particular truth. இந்த குறிப்பிட்ட சத்தியத்தில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமை செய்தான். He lived a mixed life. அவன் கலந்த ஒரு ஜீவியத்தை செய்தான். His heart was turned away from the Lord. தேவனிடத்திலிருந்து அவனுடைய இருதயம் வழுவி போனது. So dear child of God, ஆகையினால் தேவனுடைய பிள்ளையே, if you want to have the real strength in your spiritual life, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உண்மையான பலத்தை நீ பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? you must stand alone and stand for the Lord. நீ தனிமையாக நிற்க விரும்புகிறாயா? தேவனுக்காக நிற்க விரும்புகிறாயா? In Acts of the Apostles 2nd chapter verse 40 we read. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Peter told
separate yourself from this untoward generation. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று பேதுரு அவர்களுக்கு பிரசங்கித்தான். In Hebrews 13 chapter verse 13 we read. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். We have to go and join Jesus Christ. நாம் இயேசுவோடு கூட போய் அவரோடு கூட சேர்ந்து கொள்ள கடவோம். Where is Jesus Christ? எங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? He is standing outside the camp. அவர் பாளையத்துக்கு புறம்பே நின்று கொண்டிருக்கிறார். Bearing the reproach, you have to go outside. நிந்தையை சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் பாளையத்துக்கு புறம்பாய் பாடுபட்டார். Some people think separation is isolating yourself from the main people. சிலர் நினைக்கிறார்கள் வேறுபாட்டு ஜீவியம் என்றால் பொதுவான ஜனத்திலிருந்து தங்களை வேறுபடுத்தி விலகி கொள்வது. No, it is not so. அது அப்படி அல்ல. Separation is not isolation, it is insulation, insulated with the Lord. வேறுபாட்டின் ஜீவியம் என்றால் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அல்ல, தேவனுக்குள் தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்வதே. So the more you are separated, you will be insulated with the Lord. எவ்வளவுக்கு அதிகமாக நீ வேறுபடுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக நீ தேவனோடு கூட ஒன்றுபடுகிறாய். தமிழ்ல மாத்திரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ல இருந்து 18 வரை வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிடிக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. 18 வரை. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். The more you are separated from this type of people, இப்படிப்பட்டதான ஜனத்திலிருந்து நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை வேறுபடுத்திக் கொள்கிறீர்களோ, you will be more and more joined with the Lord and God will become your father. அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் தேவனோடு கூட ஒன்றி சேர்ந்து கொள்வீர்கள். தேவனே உங்கள் தகப்பனாய் பிதாவாய் இருப்பார். You will become the sons and daughters. நீங்கள் குமாரரும் குமார்த்திகளுமாய் வைக்கப்படுவீர்கள். If you read Hebrews 7 chapter verse 26, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், we read about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். He was separate from sinners. அவர் பாவிகளிலிருந்து வேறுபட்டவர். But at the same time he was mixing with sinners only. அதே நேரத்தில் அவர் பாவிகளின் மத்தியிலே தான் இருந்து கொண்டிருந்தார். He did not run away to jungle and lived a excluded life. அவர் எல்லாரையும் விட்டு காட்டுக்குள் ஓடி ஒரு தனிமையான ஜீவியம் செய்யவில்லை. Yet in the midst of the sinners he lived as separate from sinners. பாவிகளின் மத்தியிலேயே பாவிகளோடு கூட கலவாத அந்த ஜீவியத்தை அவர் செய்தார். That's why in 1 Corinthians 5th chapter, ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் read 11th verse. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது பொருளாசைக்காரனாயாவது விக்கிரகாராதனைக்காரனாயாவது உதாசீனாயாவது வெறியனாயாவது கொலைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. But now I have written unto you not to keep company, if any man that is called a brother be a fornicator or covetous or an idolater or a railer or a drunkard or an extortioner, with such as one know not to eat. You cannot run away from the world. நீங்கள் உலகத்தை விட்டு ஓடி போக முடியாது. But among the members who are called the children of God, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட அந்த அங்கத்தினர்களின் மத்தியிலே they live in sin and continue to live in sin. அவர்கள் பாவம் செய்து கொண்டு பாவத்திலேயே தொடர்ச்சியாக நீடித்து ஜீவித்துக் கொண்டிருப்பார்களே ஆகின் You have to live a separate life. நீங்கள் அவர்களை விட்டு வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டும். The secret of strength is separated life. பலத்தின் ரகசியம்
வேறுபாட்டின் ஜீவியம். The second question is, what is the secret of strength? இரண்டாவது கேள்வி, பலத்தின் ரகசியம் என்ன? The secret of strength is separation. வல்லமை பலத்தின் ரகசியம் வேறுபாட்டின் ஜீவியம். If you are mixed with others, you will lose your inner strength. நீ அப்படி மற்றவர்களோடு கூட கலந்து கொண்டு இருப்பாய் என்றால் உன்னுடைய உள்ளான பலனை நீ இழந்து போவாய். ஒரு பையன் எப்போதும் கெட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து ஜீவிப்பான். There was a boy who was always mixing with girls and lived together. அந்த தாப்பன் சொன்னபோதெல்லாம் சொன்னான், அப்பா பையங்கெல்லாம் நல்லங்க, நான் என்ன காத்துக்கொள்வேன்னு சொன்னான். He told his father, though my friends are bad, but still I'll protect myself. அவர் சொன்னார், 12 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வா. He immediately told him to buy 12 apples. ஒரு பழம், ஒரு கெட்டான பழம் இருக்கட்டும். One among them was really sold. அந்த 12 ஆப்பிள் பழத்தையும் ஒரு அலமாரியில வைத்தார். They kept all the 12 in a shelf. கொஞ்ச காலத்துக்கு பிறகு After some time, அந்த தம்பியை கூப்பிட்டு, மகனே அன்றைக்கு நம்ம ஆப்பிள் வைத்தோமே அதெல்லாம் கொண்டு வான்னு சொன்னார். the father called the son and said, "Oh my son, bring back all the apples which we have kept on the shelf." பையன் போய் அலமாரியை திறந்தான். When he opened the cupboard, எல்லா பழங்களும் அழுகி இருந்தது. all the fruits got spoiled. அப்பா எல்லா பழங்களும் அழுகி போயிட்டது. All the apples are spoiled, Dad. ஐயோ, ஒரு பழம் தானே அழுகி இருந்தது, எப்படி எல்லா பழமும் அழுகி போகும்? You bought only one which was spoiled, but now it's all the 12 are spoiled. அப்பொழுதுதான் தகப்பன் சொன்னார், Only then the father said, நீ ஒரு பையன் தான் கெட்ட பையன் சொல்றான், அவன் உன்னையும் கெடுத்து விடுவான். you will say you are the only one boy might be a bad boy, but he might spoil you as well. That is why, dear brother, dear sister, ஆகையினால் அருமையான சகோதரனே சகோதரியே, live a separated life. வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ செய்வாயாக. And the third question, what is the secret of health in your life? உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன என்பதுதான் மூன்றாவது கேள்வி. The time is almost over. I will have to go. We may not be able to read all the Bible verses. நமக்கு நேரம் குறுகியதா இருக்கிறபடினாலே நாம் எல்லா வேத வசனங்களையும் வாசிக்க முடியாது. Now, what is the mind of God regarding your body? உன்னுடைய சரீரத்தை குறித்துதான தேவனுடைய மனது என்ன? A leper came to the Lord Jesus Christ. ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தான். Lord, if it is thy will, thou can heal me. உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சொஸ்தமாக்கும் என்றான். In Matthew's Gospel 8th chapter verse 3, Jesus told, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், see, it is, I will be thou healed. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. So remember, it is a God's will for you to be healed. ஆகையினாலே நீ சுகமாவது தேவனுடைய சித்தம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வாயாக. In 3rd John verse 2 we read, 3ஆம் யோவான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், as your spiritual health increases, your physical health also must increase. உன்னுடைய ஆவிக்குரிய பலன் பெருக பெருக உன்னுடைய சரீரமாகிய அந்த சரீரத்தின் பலனும் அதற்கேற்ற வண்ணமே பெருகும். So the more you are spiritually going forward, the more you must physically be healthy. எவ்வளவுக்கு அதிகமாக நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்பாக செல்கிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக உன்னுடைய சரீரத்தில் நீ ஆரோக்கியம் உள்ளவனாய் இருப்பாய். Look at your body. உன்னுடைய சரீரத்தை நோக்கி பார். According to Psalms 139 verse 14, சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, you are fearfully and wonderfully made. நீ பிரமிக்கத்தக்கதான அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். Take your heart. உன்னுடைய இருதயத்தை எடுத்துக்கொள். The weight of the heart is only 450 grams. இருதயத்தின் எடையானது 450 கிராம் மாத்திரமே. It is the most ugliest organ in your body. உன்னுடைய சரீரத்தில் மிகவும் பார்க்க கூடாத அளவுக்கு இருக்கிறதான அவயவம் அதுதான். But that is the most vital organ. ஆனால் அதுதான் மிகவும் முக்கியமான உன் சரீரத்தின் அங்கமாய் இருக்கிறது. If you live for 70 years, நீ ஒருவேளை 70 ஆண்டுகள் ஜீவிப்பாயாகில் 3 lakh tons of blood you would have pumped from your heart. உன்னுடைய இருதயத்திலிருந்து 3 லட்சம் டன் இரத்தமானது அழுத்தி எடுக்கப்படுகிறது. In your body, உன்னுடைய சரீரத்திலே there are 90,000 kilometers of blood streams are there. உன்னுடைய சரீரத்தில் 90,000 கிலோமீட்டர் அளவிற்கு உன்னுடைய இரத்த ஓட்டமானது காணப்படுகிறது. And 1,12,000 kilometers of blood veins are going down. 1,12,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு உன்னுடைய நரம்புகளானது உன்னுடைய சரீரத்திற்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறது. Your body,
உன்னுடைய சரீரம்தான். There is a global airline in your body. உன்னுடைய சரீரத்திற்குள் அவ்வளவு அண்ட சராசரமே உண்டாயிருக்கிறது. Look at your ear. உன்னுடைய காதை பார். There is a small telephone exchange we can operate in a city. அங்கே ஒரு தொலைபேசி இயக்கமே இருக்கிறது. ஒரு பட்டணத்தையே நீ கலக்கி விடலாம். Look at your eyes. உன்னுடைய கண்களை பார். There are trillions of cells. ட்ரில்லியன் அளவிற்கு செல்களானது. By that you can understand green, red, black and white. அவைகளின் மூலமாகவே நீ வர்ணமாகிய சிவப்பு, பச்சை, கருப்பு, வெள்ளை என்று நீ பார்க்க முடிகிறது. Look at your bones. உன்னுடைய எலும்புகளை பார். 206 bones are there. 206 எலும்புகள் உனக்குள் இருக்கிறது. Some people will have more, but generally 206. சிலருக்கு அதை காட்டிலும் கூடுதலாயிருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் 206 எலும்புகள் உண்டு. And these bones is the one supply the whole mineral that you need for the whole body. உன்னுடைய சரீரத்துக்கு தேவையான அவ்வளவு தாது பொருட்களையும் உன்னுடைய எலும்புகளே உண்டாக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது. So now the question is, how can this God who made this body so mysteriously, கேள்வி என்ன? தேவன் எப்படி இவ்வளவு ரகசியமான இப்படி ஒரு சரீரத்தை அவர் உண்டாக்கினார்? how can he make this one body so mysteriously? எப்படி இவ்வளவு ரகசியமாக தேவன் இவ்வளவு ஒரு சரீரத்தை உண்டாக்க முடியும்? ரகசியம் mysteriously, அற்புதமாக உண்டாக்க முடியும். And yet he permits sickness to rule over your body. என்றாலுமோ பாவம் அந்த சரீரத்தை ஆட்கொள்ள அவர் விடுவாரோ? How can that be this wonderful body be subjected to sickness? எப்படி இவ்வளவு பெரிய பிரமிக்கத்தக்க அதிசயமான சரீரமானது வியாதிக்கு அடிமையாக முடியும்? No, it is not God's will. அது தேவ சித்தமே இல்லை. According to John's Gospel 10th chapter 10th verse, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி, the thief come to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே. And I have come here to give life, an abundant life. நான் உனக்கு ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். So Jesus came to give you abundant life. இயேசு உனக்கு பரிபூர்ண ஜீவனை தரும்படியே வந்தார். It is Satan who has stolen your health. உன்னுடைய ஆரோக்கியத்தை சாத்தானே திருடி இருக்கிறான். You are blaming God. No, don't blame God. நீ தேவனை குற்றப்படுத்துகிறாய். நீ தேவனை குற்றப்படுத்தாதே. It is the thief, it is the Satan who has stolen your health. இது திருடன், அந்த சாத்தான் உன்னுடைய ஆரோக்கியத்தை திருடிக் கொண்டிருக்கிறான். There was a business executive. ஒரு தொழில் அதிபர் இருந்தார். He had a big estate. அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருந்தது. And he used to go sometime 3 days, 4 days evangelical tours. சுவிசேஷ வேலை நிமித்தமாக அவர் 3 நாட்கள் 4 நாட்களாக பிரயாணம் அடிக்கடி செய்வார். Once he had made a program to go for 1 week. ஒரு வாரம் போகும்படிக்காக ஒரு வேளை அவர் அப்படி ஒரு ஊழியத்தை நியமித்து வைத்திருந்தார். Just before he was going, there was no electricity in the whole estate. அவர் போவதற்கு கொஞ்ச நேரங்களுக்கு முன்பதாக தன்னுடைய முழு பண்ணையிலே மின்சாரம் இல்லை. He telephoned to the EB department. உடனடியாக அவர் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தொலைபேசி செய்து, They told it will take minimum 48 hours to fix up a pole. அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன? உங்களுடைய இந்த புகாருக்கு 48 மணி நேரம் எங்களுக்கு வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் சரி செய்ய முடியும் என்று சொன்னார்கள். Even then you have to spend nearly 50,000 rupees. அப்படி நாங்கள் செய்தாலும் நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலாக செலவிட வேண்டும் என்று சொன்னார்கள். He got so discouraged. உடனடியாக அவர் மிகவும் அதைரியப்பட்டார். He went to his room. அவர் தன்னுடைய அறைக்கு போனார். Lord, why it happened? ஆண்டவரே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது? Jesus asked one question. இயேசு ஒரே ஒரு கேள்வியை தான் அவரிடத்தில் கேட்டார். Who stole this electricity? யார் இந்த மின்சாரத்தை திருடியது? Did I steal or the thief steal? நான் திருடினேனா அல்லது திருடன் திருடினானா என்று கேட்டார். He said, thief stole. அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னார், திருடன் தான் திருடினான் ஆண்டவரே. Why are you coming and complaining? Chase the thief out and you will get electricity. ஏன் என்னிடத்தில் வந்து நீ புகார் செய்து கொண்டிருக்கிறாய்? நீ நேராக திருடனிடத்தில் போய் திருடனை துரத்தி அடித்து விடு. He jumped from the room. உடனடியாக அவர் ரூமிலிருந்து குதித்து எழுந்தார். He went to the compound. அவர் தன்னுடைய அந்த மதில் சுவரிடத்திற்கு போனார். He stood before the electric pole. அந்த மின்சார கம்பத்திற்கு அருகில் நின்று கொண்டு, You thief, நீ திருடன், get out from this place. இங்கிருந்து நீ அப்பாலே போ. Within 1 hour I want electricity. ஒரு மணி நேரத்துக்குள் என்னுடைய மின்சாரம் எனக்கு வர வேண்டும். All the people including his wife, they were saying, what happened to master?
அவருடைய மனைவி மற்ற எல்லாரும் இதை பார்த்து இந்த எஜமானுக்கு என்ன ஆகிவிட்டது என்று பிரமித்து போய் நிற்கிறார்கள். As he told these words, இந்த வார்த்தையை அவர் சொல்ல electricity department lorry came. உடனடியாக மின்சார அந்த வாரியத்தின் அலுவலகத்தின் லாரி வந்தது. Sir, we have got a address. ஐயா, எங்களுக்கு ஒரு விலாசம் வைத்திருக்கிறோம். Is it your address? இதுதான் உங்களுடைய விலாசமா? Yes. ஆம். We have to fix up an electrical pole. நாங்கள் இங்கே ஒரு மின்சார கம்பம் அமைக்க வேண்டும். Within 1 hour they fixed it up and he went away for the evangelical tour. ஒரு மணி நேரத்திற்குள்ளாய் அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். இந்த பாஸ்டரும் சுவிசேஷ சத்தியத்தின் ஊழியத்திற்காய் கிளம்பி விட்டார். After 1 week, ஒரு வாரத்திற்கு பின்பு he went to the EB department. மறுபடியும் இவர் அந்த மின்சார வாரிய அலுவலகத்திற்கு போனார். I did not come to complain. நான் இப்பொழுது புகார் செய்ய வரவில்லை. I came here to thank you for sending the lorry and fixing up the pole within 1 hour. ஒரு மணி நேரத்திற்குள்ளாய் நீங்கள் லாரியை அனுப்பி மின்சார கம்பத்தை எனக்கு அன்றைக்கு அமைத்து தந்தீர்களே, அதற்கு நன்றி சொல்லவே வந்தேன் என்று சொன்னார். We never sent anyone. நாங்கள் யாரையுமே அனுப்பவில்லையே. It is not possible. அப்படி ஒரு சாத்தியமே இல்லை. No, you sent and I got electricity within 1 hour. இல்லவே இல்லை, நீங்கள் அனுப்பினீர்கள், ஒரு மணி நேரத்திற்குள்ளாய் எனக்கு மின்சாரம் சரியாகி விட்டது. They went to the computer. இப்பொழுது அவர்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்த்தார்கள். They saw the order. அந்த ஆர்டர் நம்பர் அங்கே இருந்தது. Say, we did not send the order. நாங்கள் இதை அனுப்பவில்லை. That mysterious order. எப்படி ஆச்சரியமான ஒரு ஆர்டரா இருக்கிறது. That Lord is in our midst tonight. அந்த தேவன் நம்முடைய மத்தியில் இன்று இரவு இருந்து கொண்டிருக்கிறார். Satan who has stolen your health. உன்னுடைய ஆரோக்கியத்தை திருடினது சாத்தானாய் இருக்கிறான். You are diabetic not because of God wanted, because Satan has made you diabetic. நீ நீரிழிவு வியாதியிலே கஷ்டப்படுகிறாயே, அப்படி தேவன் விரும்பினதே இல்லை. அவனுக்கு அந்த அழிவை கொண்டு வருகிறது சாத்தானே. You have got a chest trouble, that is because of Satan. உனக்கு நெஞ்சு வலி நெஞ்சு பிரச்சனை இருக்கிறதே, அது பிசாசு கொண்டு வந்த பிரச்சனை. You have got cancer, it is because of Satan. ஒரு புற்றுநோய் உனக்கு இருக்கிறதே, அதுவும் சாத்தானின் மூலமாக. Tonight we are going to chase the Satan out. இன்று ராத்திரி சாத்தானை நாம் அப்பாலே துரத்தி அடிக்க போகிறோம். Most of the sicknesses are due to sin only. அநேக வியாதிகள் எல்லாமே பாவத்தினாலே வருகிறது. There was a great doctor. ஒரு பெரிய வைத்தியர் இருந்தார். His name was Hippocrates. அவருடைய பெயர்தான் ஹிப்போக்ரட்டிஸ். He was the father of homeopathic medicine. ஹோமியோபதி மருத்துவத்திற்கே அவர் தகப்பனாய் இருந்தவர். The first rule he says, அவர் சொன்ன முதல் கட்டளை என்னவென்றால், before you give any medicine to any patient, ஒரு வியாதியஸ்தனுக்கு நீ மருத்துவத்தை செலுத்துவதற்கு முன்பாக first of all find out what type of man he is. முதலாவது மருத்துவனாகி நீ அந்த வியாதியஸ்தனிடத்திலே கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த வியாதியஸ்தன் எப்படிப்பட்ட மனிதர். If he is a man of anger, you may give any medicine, that will never have any act. அவன் கோபப்படுகிற மனுஷனாய் இருப்பானேயாகில் நீ எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து அவனுக்குள் வேலை செய்யாது. It is not our opinion, it's an opinion of a medical opinion. இது எங்களுடைய காரியம், நாங்கள் சொல்கிற காரியம் அல்ல, இதைத்தான் மருத்துவ நிபுணர் சொன்னது. They say, அவர்கள் சொல்கிறார்கள், if you are suffering due to heart problem, நீங்கள் இருதய பிரச்சனையினால் கஷ்டப்படுவீர்களே என்றால், that is because of angry heart. அந்த இருதயமானது கோபப்படுகிற இருதயமாய் இருக்கிறபடியினாலே. If you are suffering due to asthma, நீங்கள் ஆஸ்மா வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களானால், you are suffering because of suppressed anger. நீ கோபத்தை அடக்குகிறபடியினால் அப்படி வருகிறது. If you are suffering due to skin disease, நீ தோல் வியாதியினால் கஷ்டப்படுவாயானால், you have got certain inner feeling which you never disclose it. உனக்குள்ளா இருக்கிறதான சில உணர்வுகளை நீ ஒரு காலம் வெளியே நீ சொல்லப்படாதபடியினால். If you are suffering due to breast cancer or womb cancer or anything, நீ எப்படிப்பட்டதான புற்றுநோயினாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், there is some type of stress, some type of burden in your heart. உன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு விதமான அழுத்தம் பாரம் உன்மேல் இருக்கிறபடியினால். If you are suffering due to diabetic, நீ நீரிழிவு வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாயானால், there is some deep grief in your heart. உன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் ஆழமான ஒரு துக்கம் இருந்து கொண்டிருக்கிறபடியினால். Jesus Christ came to the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். He had only one mission
in his ministry. அவருடைய வேலை விசேஷ ஊழியத்திலே ஒரே ஒரு காரியம் இருந்தது. He came to set the captives free. அடிமைகளை விடுதலையாக்கும்படியாகவே. Today the Lord is in our midst to set you free. இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கும்படியாகவே தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Remember, sickness is not a ordinary thing. ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்வாயாக, வியாதி ஒரு சாதாரண காரியம் அல்ல. 18 long years one woman was bent in two. ஒரு ஸ்திரீயானவள் 18 ஆண்டு காலமாய் கூனியாய் இருந்தாள். Jesus healed her. இயேசு அவளை சுகமாக்கினார். Jesus told for 18 long years Satan made her as a captive. இயேசு சொன்னார் 18 ஆண்டு காலமாய் சாத்தான் அவளை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். So tonight, இன்று இரவு, whatever type of captivity that you may go through, நீ போய் கொண்டிருக்கிற காரியம் எப்படிப்பட்டதான அடிமைத்தனமாயிருந்தாலும் சரி, the Lord is going to deliver you. தேவன் உன்னை விடுவிக்க போகிறார். First of all, he had paid the penalty for your sin and for your sickness also. He had paid the penalty for your sin and your sickness. முதலாவதாக உன்னுடைய பாவத்திற்காகவும் உன்னுடைய வியாதிக்காகவும் அவர் விலை கிரயத்தை செலுத்தி விட்டார். In Matthew's Gospel 8 chapter 17th verse. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Read Matthew. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. That it might be fulfilled which was spoken by Isaiah the prophet, saying, Himself took our infirmities and bare our sicknesses. அவர் நமக்காக மரித்தபோது, when he died for us, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார். not only he bore our sins but also our sicknesses. உதாரணமாக, for example, நான் என்னோட தலையில ஒரு பெரிய பாரத்தை வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். for example, if I carry a big burden on my head, brother Abraham வந்து, brother Abraham has come, பாஸ்டர் இந்த தலையில இந்த பாரம் வைக்க வேண்டாம், pastor, do not keep the burden on your head, அந்த பாரத்தை நான் எடுக்கிறேன், let me remove that burden. அந்த பாரத்தை அவர் எடுத்து விட்டால், the moment he has taken it away, முதலாவது நான் சொல்லுற வார்த்தை என்னவா இருக்கும்? the first word will be what my word will be. Thank you brother Abraham. நன்றி சகோதரன் ஏப்ரஹாம் அவர்களே, என்னுடைய பாரத்தை நீர் எடுத்தீர். you have removed my burden. இன்றைக்கு today, இயேசுவினிடத்தில் நீங்கள் வரும்போது, when you come unto the Lord Jesus Christ, பாரங்கள் என்னவா இருக்கட்டும், whatever may be your kind of burden that you bear, அந்த பாரங்களை கர்த்தர் எடுத்து விட்டார். the Lord has removed, cast away the burden. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாகும் போது, when you create that faith in you, அந்த விசுவாசத்தின் மூலமாக through that faith, ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். you shall receive a great deliverance. இன்றைக்கு யாருக்கெல்லாம் அந்த விடுதலை வேண்டும்? How many of you desire for such deliverance tonight? நாம் கண்களை மூடிக்கொள்வோமா? Let's close our eyes. எத்தனை பேருக்கு தங்களுடைய வியாதிகள், தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய துன்பங்கள், தங்களுடைய ஆளுகளில் விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you have a great desire to get rid of from your sicknesses, from your troubles, from your sufferings, from your tribulations? எத்தனையோ ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். You might be suffering for many long years. இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்தை கொண்டு வந்தார். Today the Lord has brought you here. அவருடைய வசனத்தின் மூலமாக அந்த ஜெய ஜீவிதத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். Through his word he taught you the secret behind the victorious life. அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுவது. Let's be crucified with him. அவரோடு மரணத்திலே dying with him. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது. being buried with him. அவரோடு கூட உயிர் தெழுவது. being risen with him. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய சரீரங்களை ஒப்படையுங்கள். Let's surrender ourselves unto the Lord. உங்களுடைய பாரங்களை அவருடைய கையில் ஒப்படையுங்கள். Surrender your burden unto the Lord. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, as per Psalm 34:10, இந்த ஏழை நோக்கி கூப்பிட்டான். the poor cried unto the Lord. நீங்கள் உங்களுடைய இதயத்தை திறந்து கூப்பிட வேண்டும். You must open your heart and cry. அநேகர் மற்ற பாஸ்டர்மார் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Many desire that other pastors should pray for them. திருச்சி கன்வென்ஷன்ல, among the Trichy convention, நான் சொன்னேன், இன்றைக்கு நாங்கள் கூக்குரலிட போறதில்லை. today we are not going to lament and call. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். You should ask.
உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரே எனக்கு இந்த சுகம் வேண்டும் என்று கேட்கணும். You must open your mouth and say, Lord, I need this particular healing in my life. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆனால் நீங்கள் கேட்க வேண்டும். We will pray for you, but you must call upon the Lord. அவர்கள் வாயை திறந்து கேட்டார்கள். They opened their mouth and called upon the Lord. அது ஒரு சனிக்கிழமை It ஆயிருந்தது. was a Saturday. அன்று இரவு காத்திருப்பு கூட்டத்துல That night, in the midst of the tarrying meeting, ஏறக்குறைய 200 பேர் எழும்பி நின்று சொன்னார்கள். more than almost 200 people stood up and testified. இதுவரை பாஸ்டர்மார் மற்ற ஊழியக்காரங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று நாங்கள் மௌனமாக இருந்து விட்டோம். So far, we have kept ourselves silent because we thought pastors will pray for us. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சத்தமிட்டு கூப்பிட்டோம். Today, we called upon the Lord. நாங்கள் கூப்பிட்ட போது When we called, ஆண்டவர் எங்களை சுகப்படுத்தினார். Lord healed us. இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த போகிறார். He's going to heal you tonight. கண்களை மூடுங்க. Let's close our eyes. உங்களுடைய இதயத்தை திறவுங்க. Open your hearts. உங்களுடைய வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. Open your mouth and confess one word. ஆண்டவரே, Lord, நான் விசுவாசிக்கிறேன். I believe. ஆண்டவரே, Lord, நான் விசுவாசிக்கிறேன். I believe. அந்த வார்த்தையை திறந்து சொல்லுங்கள். Open your mouth and say that word. ஆண்டவரே, Lord, நான் விசுவாசிக்கிறேன். I believe thee. ஆண்டவரே, Oh Lord, நான் விசுவாசிக்கிறேன். I believe. என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும். You'll deliver me from my sickness. என்னுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கும். Deliver me from my troubles. எனக்குள்ள ஒரு புதிய ஜீவனை தாரும். Command a new life in me. ஆண்டவர் உம்முடைய ஜெபத்தை கேட்டார். Lord heard your cry. இயேசுவின் நாமத்தினால, In the name of Jesus. எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்தினால, Name of all the name is the name of Jesus Christ. அந்த பிசாசை அதட்டுகிறோம். We cast out the devil. அதை அதட்டுகிறோம். We cast out the devil. டயபெட்டிக் உங்களுடைய ஜீவிதத்திலிருந்து போகட்டும். Let diabetes be cast away from you. கேன்சர் உங்களுடைய ஜீவிதத்திலிருந்து போகட்டும். Cancer be removed. Depart from their life. நான் உன்னை சுகமாக்குறவராக உங்களுடைய மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறேன். I am moving in your midst as a healer. உன்னுடைய ஜீவிதத்திலே வந்த பயத்தை நான் நீக்குகிறேன். I am removing the fear which has come in your life. எத்தனையோ நாட்களாக நித்திரை இல்லாமல் நீ கஷ்டப்பட்டாய். For so many days you are suffering without sleep. உன்னை நான் விடுதலை ஆக்குகிறேன். I am delivering you. உன்னுடைய இருதயத்தின் அடிவாரத்தில் ஒரு வேதனை இருந்து கொண்டிருந்தது. You have a great burden in your heart. வேதனை, Pain in your heart. அந்த வேதனை நான் நீக்குகிறேன். I am removing that pain. உன்னை புதுப்பிக்கிறேன். I am renewing you. உன்னுடைய பலவீனப்பட்ட சரீரத்தை புதுப்பிக்கிறேன். I am renewing your weak body. வல்லமை உண்டு உண்டு வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு. வல்லமை உண்டு உண்டு. இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய வல்லமை என்னை தொட்டது. The power of God has touched me. என்னுடைய வியாதி, என்னுடைய அடிமைத்தத்தினை கர்த்தர் விடுதலையாக்கினார்.
He has delivered me from the sickness and from my slavery. அப்படி சாட்சி உள்ளவர்கள் இந்த கூட்டத்தில் வந்து அந்த சாட்சியோடு தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Those who have such a testimony received after coming into this meeting, please stand up and testify. என்னை அவருடைய வல்லமை தொட்டது. I have been touched by the power of his God. அந்த வல்லமை என்னை தொட்டதை நான் அறிகிறேன். I know his power has touched me. அந்த சாட்சியோடு தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Those who have such testimony, please stand up. எங்க இருந்தாலும் சரி, Wherever you are, தேவனுடைய வல்லமை என்னை தொட்டது. the power of God has touched me. பயப்பட வேண்டாம். Don't be afraid. வெட்கப்பட வேண்டாம். Don't be ashamed. நீங்கள் எழும்பி நிற்கும் போது அதோடு அந்த வியாதி கம்ப்ளீட்டா பூர்ணமா விடுதலை ஆகி. As you stand up, from that moment, that particular disease is completely healed from you. எந்த வியாதியா இருக்கட்டும், Whatever may be the sickness. பயப்படுகிறார்கள். பயப்பட வேண்டாம். Don't be afraid. எழும்பி நில்லுங்கள். Please stand up. கர்த்தர் என்னை தொட்டார். The Lord has touched me. கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். Lord has delivered me. எழும்பி நின்றவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Sotram, Sotram, சோத்ராம் 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 சோத்ராம். சிலருக்கு உடனே அந்த வல்லமை கிரியை செய்யாமல் இருக்கலாம். For some, that power may not work immediately. ஆனால் இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் இறங்கி போகும்போது, As you go away from this meeting, நாங்கள் மெட்ராஸ்ல ஒரு கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கும் போது, as we were conducting a meeting in Madras, எம்ஜிஆர் நகர்ல இருந்து ஒரு சகோதரி அந்த கூட்டத்துல வந்திருந்தார்கள். there was a sister from MGR Nagar had come and attended that meeting. தீராத ஒரு தோல் வியாதி இருந்தது. She had a skin problem which is not curable. அந்த கூட்டத்துல அந்த வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்யல. In that meeting, power could not work in her. அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு போய் கதவை திறந்த உடனே As she went back home and opened the door, ஒரு வல்லமை இறங்கினது. there was a power descended on உடனே her. சுகமாகிவிட்டார். Immediately she was healed. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது, With faith, when you go back, அந்த வல்லமையானது ஒருவேளை வழியிலே அல்லது வீட்டுக்குள்ள போகும்போது அது வல்லமை உங்களை விடுதலையாக்கும். that power, as you are going back or as you enter into your house, it shall deliver thee. அவருடைய வல்லமை மாறாதது. His power is unchanging. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 இன்றைக்கு இரண்டாவது முக்கியமான பாடத்தை நாங்கள் படித்தோம். Today we learn the second important lesson, ஜெய ஜீவித்தின் ரகசியம், the secret behind the victorious life, and பலத்தின் ரகசியம், secret behind the strength, சுகத்தின் ரகசியம். secret behind the health. தேவன் அனுமதிப்பார் என்றால், If God permits, நாளைக்கு பரிபூர்ண ஜீவன், tomorrow we're going to deal about the abundant life. the abundant life. பரிபூர்ண ஜீவன். We will meditate on the abundant life. நாளைக்கு நாம் பரிபூர்ண ஜீவனை குறித்து தியானிப்போம். Remember, our subject is the word and the power of God. நம்முடைய பொருளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையும் அதன் வல்லமை. And the Lord hath undertaken the first day and today's meeting, so let us praise him. தேவன் முதலாம் நாள் கூட்டத்தையும் இரண்டாம் நாள் கூட்டத்தையும் அவரே பொறுப்பெடுத்திருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. Praise the Lord, praise the Lord.